இவனுக்கு வணக்கம். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்கள் கொண்ட கும்ப லக்னக்காரர்களுக்கு 19/5/2024 முதல் 19/6/2024 வரை சுக்கிரனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். சகல மனிதர்களின் பிரியங்கள் ஏற்படும். சுபகாரியங்களில் ஈடுபடுதலும் சுபகாரியங்கள் குடும்பத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் சந்தோஷ மகிழ்ச்சியும் அதிகமாக இருப்பதற்கும் நோய் இல்லாமல் இருப்பதற்கான நோய்கள் இருந்தாலும் அவை தீர்வதற்கான காலகட்டமாக கருதப்படுகிறது. திரவிய லாபம், பூமி லாபம், விவாகம் திருமணம் நடைபெறாதவர்கள் திருமணம் நடைபெறுதல், அதிகாரிகளினால் நன்மைகள் கிடைத்தல், நட்புகள் ஏற்படுவது, வியாபாரிகளினால் நட்புகள் கிடைப்பது, வீடு வாங்க யோகம் உண்டு, அதனால் வீடு கட்டும் யோகம் உண்டு, இடம் வாங்கி வீடு கட்டும் யோகம் உண்டு, வண்டி வாகன பொருள் சேர்க்கைகள் பொருள் சேர்க்கைகள் அனைத்தும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக உள்ளது. 20/6/2024 முதல் 25/7/2024 வரை சனியின் காலகட்டமாக கருதப்படுவதால் லக்னாதிபதி லக்னத்திலேயே ஆட்சியில் உள்ளதால் இவற்றினால் சுப விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி விரயங்கள் ஆகலாம், விற்பனைக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால் வரக்கூடிய லாபத்தில் வைத்து புதிய இடம் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டு. வீடு கட்டும் யோகங்கள் உண்டு. எனவே லக்னாதிபதியாக இருப்பதனால் விரயங்களை கொடுத்தாலும் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவே இவை கருதப்படுகிறது. 26/7/2024 முதல் 15/9/2024 வரை சந்திரனுடைய காலகட்டமாக உள்ளதால் திருமணம் நடைபெறாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தைகளுக்கு பெண்ணிற்கோ ஆணிற்கோ வெகு விரைவில் திருமணம் கைகூடும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும். பெண் குலத்திற்கு வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. பொருள் சேர்க்கையில் ஏற்படும். பூமி லாபம், வீடு கட்டும் யோகம் உண்டு. பெண்களினால் அதிகபட்சமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதில் உண்டு. 16/9/2024 முதல் 6/10/2024 வரை ராகுவின் காலகட்டமாக உள்ளதால் இதில் வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு வெளிநாட்டு யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். எனவே இது குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காலகட்டமாக கருதப்படுகிறது. அதனால் தொழில்துறையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இடமாற்றங்கள் ஏற்படும். உள்ளூரில் இருப்பதை விட வெளியூரில் இருப்பது சாலச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது. இதே போன்று 7/10/2024 முதல் 26/10/2024 வரை சூரியனுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த சூரியனுடைய காலகட்டத்தில் அக்னி பயங்கள் ஏற்படும். அதனால் தீ பயங்கள் வரும். சத்ருவினால் பயங்கள் ஏற்படும். அரசு அதிகாரிகளினால் சிறைபட நேரிடும். தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். பொருள் சேதங்கள் வரும். நன்மைகள் இருக்காது. வைரஸ் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதாவது அடுத்த பெண்களின் தொடர்புகள் ஏற்பட்டு அதனால் குடும்ப உறவினர்களால் கூட சிறைப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காலகட்டமாக கருதப்படுகிறது. 27/10/2024 முதல் 24/11/2024 வரை செவ்வாயினுடைய காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் பூமி லாபம் உண்டு. சகோதரர்களினால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப உறவுகளில் விரிசல் இல்லாமல் விரிசல் உள்ள உறவினர்கள் கூட பங்காளி பகைகள் கூட நீங்கி உறவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள காலகட்டமாகும். இதில் பூமி வாங்கலாம், இடம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டமானது 3/11 10 தொழில் ஸ்தானாதிபதியாக வருவதால் நன்மைகள் ஏற்பட்டு புதிய தொழில்கள் தொடங்குபவர்களுக்கு புதிய தொழில் ஏற்பட்டு எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக் துறைகள், இரும்பு சம்பந்தப்பட்ட துறைகள் போன்றவைகளின் நல்ல லாபங்கள், கொழுத்த லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 25/11/2024 முதல் 22/1/2024 வரை 22/1/2025 வரை குருவினுடைய காலகட்டமாக கருதப்படுவதால் இந்த குருவின் காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஆண் குழந்தை இல்லாதவருக்கு ஆண் குழந்தைக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. இந்த காலகட்டம் அறிவு பெருகும். எந்த காரியத்துக்கு சென்றாலும் அலைச்சல் இருந்தாலும் லாபம் உண்டு.
ரியல் எஸ்டேட் துறையில் உள்ளவர்களுக்கு கொழுத்த லாபம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. திடீர் யோகமாக லாட்ரி சீட்டு யோகமாக கிடைக்கும். எதிலும் பெருமை எப்போதும் பெருமை என்ற அடிப்படையில் நல்ல பலன்கள் கிடைக்கும். கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக பெருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆபரண சேர்க்கைகள் பொன் பொருள் சேர்க்கைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கல்வி முன்னேற்றம் உண்டு. எதிர்கால பலன்கள் அதிகமாக நன்மையாக இருப்பதால் இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது. 23/1/2025 முதல் 13/2/2025 வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால், கேது லக்னத்திற்கு 8ஆம் இடத்தில் உள்ளதாலும், இதில் எடுத்துக்கிட்டோம்னாக்கா அஷ்டமாதிபதியாக வருவதால் நரம்பு சார்ந்த வியாதிகள் வரும். மூட்டு வலி, முழங்கால் வலி போன்றவை ஏற்படும். தலையில் இரத்த குழாய் வெடிப்பது போன்று பயம் ஏற்படும். பயங்கள் அதிகமாக ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ள ஒரு 21 நாட்கள் காலமாகும். எனவே இவற்றில் பல வகையிலும் கவனமாக இருந்துவிட்டால் எந்த விதமான பாதிப்புகளோ இன்னல்களோ ஏற்படாமல் நன்மைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. இதேபோன்று 13/2/2025 முதல் 9/4/2025 வரை புதனுடைய காலகட்டமாக உள்ளதால் இவற்றில் நன்மைகள் எந்த அளவுக்கு கிடைக்கிறதோ அதை விட ஒரு 20% அதிகமாக தீமைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த தீமைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில்துறையில் உள்ள லாபங்கள் கிடைத்தாலும் அதைவிட 2 மடங்கு விரயங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அந்த விரயத்தை வீடு வாங்குவதற்கும் பூமி வாங்குவதற்கும் அதிகமாக பயன்படுத்தினால் வெற்றிகள் கிடைத்து அதிகமாக நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த புதனுடைய காலகட்டமானது வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது. எனவே இந்த புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிகமாக கிடைத்து நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இதில் எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் சிறப்பாகவே அமையும்.